மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழக ஆளுநருக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். ஆளுநருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். 2011-16 ஆண்டு காலகட்டத்தில் அதிமுகவுடைய ஆட்சியில அமைச்சராக இருந்த போது போக்குவரத்து நிறுவனங்கள்ல வேலைக்கு பணம் என்பதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்காக இருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில தொடர் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர தமிழக அரசு ஆளுநருடைய அனுமதியை கோரி இருக்கிறது அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கடந்த திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர தமிழக அரசு ஆளுநரிடம் அனுமதியை கோராத நிலையில தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அதற்கான ஒப்புதலை கொடுத்து அதற்கான கோப்புகள் லோக்பவனுக்கு, அதாவது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் அமைச்சராக இருந்தால் ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் ஆளுநரிடம்தான் இருக்கு. அவர் அமைச்சராக இருந்த காலத்துல அவர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநருடைய அனுமதி என்பது பெறப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஆளுநர் அதற்கான ஒப்புதலை கொடுத்தார். உடனடியாக அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிடும். 2011-16 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த போது போக்குவரத்து நிறுவனங்கள்ல வேலைக்கு பணம் என்பதுதான் வாங்கப்பட்டதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் ஆளுநர் அனுமதி கொடுத்தால் அது இடி அமலாக்கத்துறை தொடர் நடவடிக்கையை மேற்கொள்ளும். ஆனால் இடி நேரடியாக ஆளுநர் மாளிகையை அணுகி அதற்கான அனுமதியை கோரியது. ஆனால் தமிழக அரசிடம் மூலமாகத்தான் ஆளுநருடைய அனுமதியை கோர முடியும் அப்படிங்கறத வழக்கு விசாரணைக்கு வந்த போது தெரிவித்திருந்தார்கள். இப்போது தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல் உடனடியாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர அனுமதியை ஈடிக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத ஆளுநர் மாளிகைக்கு கோப்புகளாக அனுப்பியிருக்கிறார்கள். ஆளுநர் இந்த விவகாரத்துல என்ன முடிவெடுக்கிறார் என்பதை பொறுத்து அடுத்த கட்டத்துக்கு இந்த நகர்வுகள் அமையும். அந்த வகையில பார்க்கும்போது ஆளுநர் அனுமதி கொடுத்தால் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது தொடர் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொள்ளும். இந்த விவகாரத்துல விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.